வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் திமுக படுதோல்வி, ஆட்சியே இழக்கிறது திமுக. நண்பர்களே, நமது சேனலுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் சுமார் 15 நிறுவனங்கள் நிச்சயம் திமுகவின் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது. தனி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சியை அமைக்கும் என்று 10 நிறுவனங்களும் 7 நிறுவனங்கள் விஜய் அவர்களது உதவியுடன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்பார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. அதிமுக 2வது முறை மாபெரும் வெற்றியடையும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நிலையில் ஸ்டாலின் அவர்களது தலையில் விழுந்த இடியாக தேர்தல் கருத்துக்கணிப்பின் முடிவுகள் வெளியாகியுள்ளது. ஏனென்றால் மக்கள் திமுகவை வெறுத்துவிட்டார்கள். திமுகவின் ஆட்சி மக்களுக்கு நல்லது இல்லை என்பதை புரிந்துவிட்டார்கள். சொன்னது செய்யாததை மக்கள் மறக்கவில்லை. ஒவ்வொரு ஓட்டுகளும் திமுகவிற்கு எதிராகத்தான் வாக்குகளை மக்கள் செலுத்தியுள்ளனர். அதிமுகவின் ஆட்சியில் மக்கள் பாதுகாப்பாகவும், கொரோனா காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பான மாநிலமாக தமிழ்நாடு விளங்கியதாகவும், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கிராமங்களில் இருந்து நகரங்கள் வரை அதிக அளவு ஓட்டுக்கள் பதிவாகியுள்ளதாக சுமார் 10 நிறுவனங்கள் கருத்து கணிப்புகளை வெளியிட்டுள்ளது. 7 நிறுவனங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்பார், அதே சமயம் விஜய் அவர்களது உதவி இல்லாமல் முதல்வராக பொறுப்பேற்பதற்கு வாய்ப்புகள் இல்லை என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. எப்படி பார்த்தாலும் திமுக ஆட்சி அமைப்பது மிகப்பெரிய ஒரு கடினம்தான் என்ற தகவலை நம்மால் பார்க்க முடிகிறது. திமுக ஆட்சியை இழந்தால் அடுத்து என்ன நடக்கும் என்று நாம் பார்க்கும் பொழுது, முதலில் அமைச்சர்கள் பெயரில் இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள் விசாரணைக்காக டெல்லிக்கு அழைத்து செல்வார்கள். ஒன்றல்ல இரண்டல்ல, சுமார் 17 அமைச்சர்கள் பல லட்சம் கோடி ஊழல்கள் நிலுவையில் இருக்கக்கூடிய காரணத்தினால் தோல்வியடைந்த கையோடு 3 நாட்களிலேயே அமைச்சர்களாக இருந்தவர்கள் டெல்லிக்கு அழைத்து சென்று அமலாக்கத்துறையின் விசாரணை பிடியில் சிக்குவார்கள். மே 9ஆம் தேதி எடப்பாடியார் முதல்வராக ஆளுநர் மாளிகையில் பொறுப்பேற்பார் என்ற கருத்து கணிப்புகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. நண்பர்களை, அதிமுக ஆட்சி அமைக்கணுமா, திமுக ஆட்சி அமைக்கணுமா, இல்லை தமிழக வெற்றிக் கழகம் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கணுமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.